புதுமை கவிஞன் என்று பெயர் பெற்றவன் தமிழகத்தில் யார் என்றால் பாரதிதான். எனக்கு தெரிஞ்சு பாரதிக்கு முன்னால் ஒரு புதுமை கவிஞர் இருந்தார். அவரை நாம் புதுமை கவிஞர் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர் ஆன்மீக கவிஞராக நாம் அவரை பார்க்கிறோம். அவர்தான் ராமலிங்க வள்ளலார் அவர்கள். மிக பிரமாதமான கவிஞருங்க, மிக பிரமாதமான கவிஞர். ஆனால் நாம் அதை உள்வாங்கியதே கிடையாது. அதை மதம் சார்ந்த ஒன்றாக தூக்கி நிறுத்தி விட்டோம். எவ்வளவு அற்புதமான கவிஞர் தெரியுமா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், தம் உறவு கலவாமை வேண்டும். இதுதாங்க பாரதிக்கு அடி எடுத்து கொடுத்தது. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கிய பொருள் கைப்பட வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். இதை பாரதி சொன்னான் என்றால் அடியெடுத்து கொடுத்தது ராமலிங்க வள்ளலார். நாம் அவரை விட்டுட்டோம். அடுத்தது